பொட்டுக்கடலையும் பூண்டும் பயன்படுத்தி மொறுமொறுன்னு ஒரு பலகாரம் ரொம்ப சுலபமா பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமா பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 4 பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு உள்ள சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதை தண்ணீர் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி பூண்டு பற்கள் பொட்டுக்கடலையோட சேர்த்து அரைக்கும் போது நல்லா நைஸா அரைப்பட்டு வந்துடும். ஸோ அங்கங்கே சின்ன சின்னதாக எதுவும் இருக்காம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ ரெடியா இருக்கு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். பொட்டுக்கடலையோட மாவு நமக்கு 1/2 கப் வேணும், அதுதான் அளவு. சேர்த்துட்டு 1 கப் அரிசி மாவு இடியப்பத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லை, நார்மலாக கடைகளில் வாங்கி அதுதான், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் கடலை மாவு சேர்க்கிறேன். நான் எல்லாத்தையும் ஒரே மெஷரிங் கப்பில் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளர் இந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்திருந்தேன், அதை உள்ள சேர்த்துருங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி சாஃப்டாக பார்த்துக்கங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து ஹார்டாக எடுத்து சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த எள்ளு, உப்பு, மிளகாய்த்தூள், வெண்ணெய் எல்லாமே இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கைகளாலேயே கலந்து விட்டுருங்க. இது கூடவே நீங்கள் வாசத்துக்காக கொஞ்சம் சீரகம் அல்லது ஓமம் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு மொத்தமாக சேர்த்துறாதீங்க. நாம் எடுத்திருக்க இந்த மாவு கலவைக்கு 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தேவைப்படும். நீங்கள் பயன்படுத்துகிற மாவு வகைகள் பொறுத்தது. எனக்கு 1 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக தேவைப்பட்டது. 1 ஸ்பூன் எடுத்துட்டேன். அந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அப்போ நமக்கு ஒழுங்காக பிழிய வராது. ரொம்ப தண்ணீராக இருந்தாலும் கிறிஸ்பினஸ் இருக்காது. ஸோ நம்ம இடியப்பத்துக்கெல்லாம் மாவு எடுப்போம்ல, கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும்ல, அந்த மாதிரி பதத்துக்கு பார்த்துக்கோங்க. இப்போ சரியான பதத்தில் இருக்குது. இப்போ இதுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி உரல் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். முறுக்கு பிழியறதுக்காக நம்ம வச்சுருப்போம். ஸோ அதில் இந்த மாதிரி அச்சு நான் எடுத்திருக்கேன். ரிப்பன் பக்கோடா செய்வோம்ல, அந்த அச்சு. இப்போ இந்த உரல் முழுக்கவே கொஞ்சம் ஆயில் அல்லது வெண்ணெய் தடவிட்டு நாம் எடுத்த அந்த மாவு உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. அதாவது மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இந்த மாதிரி நார்மலாக பிழிஞ்சு எடுத்துருங்க. மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக நம்மளுடைய ரிப்பன் பக்கோடா மாதிரி கிடச்சிரும். ஆயில் சூடு குறைவாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆயில் நிறையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆயில் குடிக்காது, ஆனால் மேலெல்லாம் நிறைய ஆயிலியாக தெரியும். அண்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் கரிஞ்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்த பிறகு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே ரிப்பன் பக்கோடா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் அது அரிசி மாவும் கடலை மாவும் மட்டும் பயன்படுத்தி செஞ்சுருப்போம். ஆனால் இந்த பொட்டுக்கடலை பூண்டெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்பலாம் டைம் எடுக்காது. நீங்கள் பிழிஞ்சு எடுத்ததுமே கொஞ்சம் நேரத்திலேயே அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ரிப்பன் பக்கோடா பொட்டுக்கடலையும் பூண்டும் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சுவையாக செஞ்சுருக்கோம். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுலபமான மொறு ரிப்பன் பக்கோடா வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.